மக்களே, இன்றைக்கு யாரை பத்தி கதைக்க போறோம்னால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனோஜன். அம் இந்த பேர் இப்ப சமீப காலமா உங்களுக்கு எல்லா அ மீடியாக்கள்லயும் வந்த அனோஜன். இது வேற யாருன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த கதிராம யாத்திரை போற ஆக்கள், 11 யாத்திரை போயக்கு ஒரு நாய் ஒன்றையும் கூட்டிட்டு போணும். அது எங்கேயோ முல்லைத்தீவுல எங்கேயோ அந்த அந்த கதிராம யாத்திரையோட பின்தொடர்ந்தான் அந்த நாய். அந்த நாய்க்கு அவைய பேர் சுப்பிரமணியம் என்று வச்சு, அந்த நாய கூட்டின்னு போனவ எங்க கதிராம யாத்திரைக்காரர். கதிராம மட்டம். இப்ப கூட்டிட்டு போய் அது ஒரு ஃபேமஸா போகுது. எல்லா அந்த யூடியூபர், எல்லா மீடியாவும் அந்த நாய ஃபேமஸ் ஆக்கி, அது ஆல்மோஸ்ட் ஒரு கடவுள் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. ஆம் அது கொண்டு போயக்குள்ள மட்டக்களப்பில இங்க வா. அங்கே போயக்குள்ள ஒரு பொடியன் அந்த நாய்க்கு அது திருநாண்டு நெனச்சு காலால அடிச்சு போட்டான். அப்ப அத வச்சு ஒரு நியூஸ் ஒண்ட பெருசாக்கி, அவன் அவன் ஒரு முஸ்லீம்ன்னு சொல்லி, அப்புறம் அவன இவங்க பிடிக்க அந்த அந்த பொடியன புடிச்சு போலீஸ்ல கொண்டு ஒப்படைச்சு, அப்புறம் போலீஸு ரூ. 50,000 பிணையில ஆள விட்டுட்டீங்க. அது இலங்கை சட்டத்தில இலங்கையில விட்டாச்சு. இப்ப இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, அனோஜன் இவர் சவுதி அரேபியாவில வேலை செய்றார். இப்ப இந்த உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்தால், Facebookகள், YouTubeகள்ல இத பற்றி ஆட்கள் தங்களோட கொமெண்ட்கள பட்டு கொமெண்ட்கள போட்டு ஆளையால அடிபடுவினோம். உங்களுக்கு தெரியும். ஒருவன் கொமெண்ட் போட, ஒருவன் அதுக்கு ரிப்ளை பண்ண, இப்படியே ஒரு சண்டை போய் கொண்டிருக்கும். அப்படி ஒரு சண்டை போய் கொண்டிருக்கையில தான் இந்த அனோஜன் அனோஜன் நபிகள் நாயகத்த பற்றி, அதாவது முஸ்லீம் சமயத்த உருவாக்கினவர் ஒரு ப்ராஃபிட், அம் இறைதூதர். அ நபிகள் நாயகத்த பத்தி அவர் தரக்குறைவா பேசிட்டார் அதுல. சரியா? அது பேச வேண்டி வந்தது என்னன்னா, இன்னும் ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் ஒருத்தர் சிவன பற்றி பேசக்க, அவர் அதுக்கு ஒரு எதிர்கருத்து இட்டவர். யார்? அனோஜன். அ அந்த அந்த சிவன பற்றி சொன்னதெல்லாம் ஒரு அசிங்கம். அத சொல்ல விரும்பல இதுல. உங்களுக்கே தெரியும். சைவ சமயத்த பற்றி யார் கதைச்சாலும் இங்க ஒரு தரம் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டோம், பேசாம இருப்பினோம். அ அந்த காலால உதைஞ்ச அந்த ஆளுக்கு தான் நாய காலால உதைஞ்சவருக்கு தான் சட்ட நடவடிக்கை. அப்ப இந்த பிரச்சனையை அவர் அனோஜன் சவுதி அரேபியா என்று கதை கேட்க, சவுதி அரசாங்கத்தில கட்டாயம் இது இலங்கையிலேருந்து போன முஸ்லீம்கள்லாம் யாரையோ காட்டிக் குடுத்துருக்கோணும். ஏன் அந்த இலங்கையிலேருந்து போன ஆட்கள்ட்ட சொல்றேன்னா, இவைக்குள்ள சண்டை நடந்தது. இவர் ஒரு இலங்கை தமிழர். யார்? அந்த அனோஜன் என்றவர். அவரும் கிழக்கு மாகாணம். அம் அப்ப இத காட்டிக் குடுத்தா பிறகு, அவங்கள அங்க பிடிச்சு உங்களுக்கே தெரியும். சவுதி அரேபியா ஒரு சரியான ஒரு முஸ்லீம் சட்டம், அதாவது ஷரியத் சட்டத்த கடைப்பிடிக்கிற நாடு. எனக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது நான் சொல்றேன். நான் 2004ஆம் ஆண்டு, அப்ப நான் பிசினஸ் இது ஒண்ணு இருந்தது. நான் சிங்கப்பூருக்கு போயக்குள்ள, அதாவது நான் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் எடுத்துக்கொண்டு சிங்கப்பூருக்கு போறேன் நான். ஏன்னா அது கொஞ்சம் சீப்புன்னு சொல்லி. அப்ப நான் பார்த்தேன் இந்த சவுதிய பார்ப்போம். ஏன்னா நான் துபாய், அபுதாபி எல்லாம் பார்த்துட்டேன். சரி இன்னும் ஒரு முஸ்லீம் நாட பார்ப்போம். ஈவன் குவைத் நான் பார்த்துட்டேன். சரி இன்னும் ஒரு நாடு சவுதிய பார்ப்போம்ன்னு ரியாட்ஸுக்கு போனது. அப்ப அந்த பிளேன் நான் இப்ப ஒரு 4 நாள் ஸ்டாப் ஓவர் எடுத்து சவுதிய பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் 2004ஆம் ஆண்டு போனேன். அங்க போய் கொண்டிருக்கைக்க, அங்க போய் இறங்கிட்டு, அப்ப இறங்கிட்டு ஆ இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளியில போறேன். இந்த பேக்க செக் பண்ணிச்சுனாம். செக் பண்ணிட்டு அவ சொல்லிச்சுனாம், "ஆ இல்ல இதுக்குள்ள உங்களோட ஒரு சாமி படம் கிடக்கு." நான் இந்த பேக்ல திருப்பதி வெங்கடாசலபதின்ற ஒரு பெரிய ஒரு 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 படம் ஒன்று வச்சிருப்பேன் எப்பயும். பாம் வச்சிருக்கிறேன். அத பார்த்துட்டு அவ எடுத்து அதில பின்ல போடுங்கோ, இல்லாட்டி நீங்க இத கொண்டு போயிடலாம் வெளியிலன்னு சொல்லி. நான் ஏன்னண்டு கேட்க, "இது முஸ்லீம் நாடு. ஆ கொண்டு போயிடலான்னு." அப்ப எனக்கு கோவம் வந்துட்டு. ஏன்னா இது ஒரு முஸ்லீம், நான் என்ன முஸ்லீம் இதா பார்க்க போறேன். நான் நாட்டேல பார்க்க போறேன். எனக்கு அப்ப நான் போகையில நான் திரும்பி நான் எந்த இந்த 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 உள்ளுக்கு வெளியில போறத நான் தவிர்த்து, திருப்பி நான் அ 150 பவுண்ட்ஸ் கட்டி திருப்பி நான் ஏர்போர்ட்ல இருந்து அன்றைக்கே நான் சிங்கப்பூர் போட்டேன். அப்படி ஒரு கேவலங்கெட்ட சட்டம் அவங்கள்ட்ட கிடக்கு. ஏன்டா நாங்கள் எங்கட சமயத்த கும்பிடுறோம் எங்கட இது. அ அவங்களோட நாட்டுக்கும் நான் பிச்சை எடுக்க போகல. ஒரு நாட்ட சுத்தி பார்க்கத்தான் போனேன். நான் சொல்லி விளங்கப்படுத்தியும் அவங்களுக்கு விளங்கல. அது அவங்களுக்கு விளங்காது. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்படியா கொத்த நாடு தான் இந்த சவுதி அரேபியா. ஆம். அதில எங்கட அனோஜன் உண்ட யோசிச்சிருக்கோணும். தம்பி நீங்கள் அங்க உழைக்க போனீங்கள். இந்த நாட்டு சட்டதிட்டங்கள தெரியோடும். சரி அவனும் உண்மையா சவுதியில அவன் அத யோசிச்சிருக்க மாட்டான். ஏன்டா இது அவன் அடிபட்ட உண்மையா அந்த Facebook, YouTubeலலானே.
அப்ப அவன் பார்த்திருப்பான், இது யார் போட்டு குடுக்க போறோன்டு. அப்ப அவனும் அந்த பதிவ போட்டுட்டு அத அழிச்சும் விட்டானாம். அதுக்கிடையில எங்கட சகோதரர் எல்லாம் காட்டிக் குடுத்துட்டான். ஒண்ட நீங்கள் முஸ்லிம் சகோதரர் யோசிக்கணும். நாங்கள் ஒரு கலவன் பாடசாலையில படிக்கேக்க, அங்க வேலைக்காரன் இருப்பான், ஜெபக்காரன் இருப்பான், முஸ்லீம் இருக்கும். நாங்கள் அடிபடுவோம். அந்த அந்த சின்னனுக்கு அடிபட்டுருக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தால நான் மறந்து அண்ணன் தம்பியாவோ நாங்க புழங்குவோம். அத மறந்து ஓடுவோம். அப்படின்னா நீங்க நெனச்சு அவன் ஒரு சிறு குற்றத்துக்காக வேண்டி, இப்ப நபிகள் நாயகத்த பத்தி சொன்னா, நீங்களும் சிவன பத்தி சொன்னீங்களானே. அப்ப இதே இத நீங்கள்லாம் சவுதியில உள்ள முஸ்லிம் சகோதரர்லாம் அவன வெளியில எடுக்கோணும். அது உங்களோட தார்மீக கடமை. ஒண்ட நெனச்சுக்கொள்ளுங்கோ. இத நீங்க அப்படியே விட்டீங்கண்டா, உங்களுக்கே தெரியும் உங்களோட ஆ ரிஸ்வானா ரிஸ் அ ஓ அ அ ரிஸ்வானாவோ ஒரு முஸ்லிம் சகோதரி ஒன்று 17 வயசுல சவுதிக்கு போய், அவ ஒரு சின்ன குழந்தை பிள்ளைய ஏதோ பால் குடுக்க பிரக்கரிய அந்த புள்ள செத்த உடனே அந்த 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 சின்ன பிள்ளைக்கு ரிஸ்வானா தான். அந்த பிள்ளைக்கு திருவண்ணாமலை புள்ள. அதுக்கு அவங்க தலைவட்டி மரண தண்டனை குடுத்தவங்க. அதுக்கு இங்கே முஸ்லீம் அமைச்சு அந்த காலத்துல இப்ப ஒரு 10, 12 வருஷம் பெற மாட்டோம். 15 வருஷம் என்றாலும் பெறும். அப்ப அப்படி தண்டனை குடுத்தவங்க. அப்படி ஒரு காட்டு சட்டம்ங்க அங்க உள்ளது. அந்த சின்ன புள்ளைய சாக்கொண்டோன்னு சொல்லித்தான் அந்த அந்த ஒரு இங்கேருந்து போன ஒரு சின்ன புள்ளைய இது குடுத்தவங்கல்ல. இங்கேருந்து அது கள்ள பாஸ்போர்ட்ல டேட் ஆஃப் பர்த்த மாத்தி போட்டு அது அம் எப்படி சொல்றது? சின்ன பிள்ளையாண்டு இல்லாமல் 18 வயசுக்கு மேல் என்றா காட்டினவங்க. ஆம் அப்ப இப்படியா ஒரு நாட்ல உண்மையா அனோயனுக்கு இப்படி ஒண்ணு வந்திருக்கு. ஆனா அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவருக்கு இப்ப 5 வருஷம் தண்டனைன்னு இப்ப எல்லாம் இதுவெல்லாம் சரியான நியூஸ் இல்ல. எல்லாம் இந்த மீடியாக்கள்ல வந்தது தான் நான் சொல்றேன். இப்ப இது என்னுடைய கருத்து என்னன்னா, இப்ப முழு பேரும் இந்த முஸ்லிம் சகோதரரையும் கோவிக்கக்கூடாது. உங்களோட ஒரு சகோதரனா நெனச்சு, அவர உண்மையா நீங்கள் இந்த 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 குற்றச்சாட்டுகள்ல மீள பெற்று, அவர நாட்டுக்கு திருப்பி அனுப்பலாம். அதில ஒரு சிறிய ஒரு தண்டனை குடுக்கலாம். ஏன்டா அவருக்கு தெரியாது அந்த நாட்ல இப்படி சட்டம் தண்டனை இருக்குன்னு சொல்லி. ண்டு அதை ஒரு சிறிய தண்டனைய குடுத்து, அவர நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிட்டா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. இத இத பார்த்துட்டு முஸ்லிம் சகோதரர்கள் நீங்க கோவிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒருவருக்கும் எதிரான ஆள் இல்ல. இப்ப நான் ஏன்டா இது ஒரு 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 எங்கட சமூகத்துக்குள்ள தமிழ் பேசும் முஸ்லிம்கள், தமிழ் பேசும் இந்த இந்த இந்து படியன், அனோஜன் இவங்களெல்லாம் சேர்ந்து சும்மா ஒரு சாதாரணமா அடிபட்டதுக்கு நீங்க இவ்வளவு ஒரு தண்டனையா வாங்கி குடுத்துருக்க கூடாது. கட்டாயம் நீங்கள் யாரையும் போட்டுக் குடுக்காமல் ஒரு அரபிக்குக்கு தமிழ் தெரியாது. சரியா? அரபி கொண்டு இந்த வழக்க போட்டுருக்கான். நீங்க யாரோ காட்டி குடுத்தான் வந்திருக்குது. இது என்னடா இதால இன்னும் இந்த சமூகங்கள்ல இன்னும் பிளவுபடும். இது யோசிச்சு பாருங்க. முந்தி எவ்வளவோ பிளவுபட்டு இப்பதான் ஒரு மாதிரி முஸ்லீமும் ஆ அந்த கிழக்கு மாகாணத்தில உள்ள தமிழ் ஆக்களும் நல்லா இருக்கலாம். முஸ்லீம் தமிழ் தான். ஆ மற்ற ஆக்களும் சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு வெட்டுக்குத்தொண்டும் இல்லாம இருக்கிறீங்கள். இத குழப்பாமல் இத நீங்கள் சமூகத்தில அக்கறை உள்ள முஸ்லிம் சகோதரர்கள் நீங்கள் அத ஆம் இ இந்த அனுயோஜன வெளியில கொண்டு வரணும். இதான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. பார்ப்போம் இதுக்கு ஒரு இன்னொன்று நினைத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன ஒரு அனோஜனம் இந்த சின்ன ஒரு நாய் பிரச்சனைய அவங்கள் ஊடகத்தில பெருப்பிக்கிறாங்கன்னு நீங்கள் அத ஒரு கடவுள் மாரி எடுத்து நீங்க இவ்வளவு அத பேசியிருக்க தேவையில்ல. அது போல உண்மை அனோஜன்ல. வேற இந்த எனக்கு என்ன விளங்குது இதுல ஒரு கன பேர் இந்த நாய பற்றி பதிவு போட்டிருந்தவன், கடவுளுக்கு சமன் இல்ல தானே அப்ப. அது அது 5 அறிவு மிருகம். 5 அறிவு மிருகத்த நீங்க கடவுளுக்கு ஈக்குவலா கொண்டு வந்தது பிழை. சரி, இதுபோல யார் யார் பிள்ளைன்றத கதைக்காமல், அந்த அனோஜன் இதால ஒருத்தன் தண்டனை பெற்றிருக்கிறான். இலங்கையில அந்த நாய்க்கு உதைச்சவன அ ரூ. 50,000 காசோட விட்டாச்சு. அது இலங்கை சட்டம். இது சவுதி சட்டம் உங்களுக்கு தெரியும் தானே. அவனுக்கு கணக்கா ஃபைனும் அடிச்சுருக்காங்க. அது 3 மில்லியன் என்று நாங்கள் சரியான விவரம் தெரியாத மக்களே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்கோ. இதுல நான் யாரையும் தாக்கி கதைக்கல. அந்த யாரையும் வேண்டாம் முஸ்லீம் சகோதரர் தாக்கி கதைக்கல. நீங்க ஒரு சொட்டு சொன்னோனே அங்க இங்கேண்டு இதுவரையில் நீங்க இந்த ப்ரொஃபைல் இந்த இதுகள பாருங்க. நான் ஒரு நாளும் உங்கள தாக்கி கதைக்கிறதில்ல. இது உண்மையா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டா, சகோதரமா பிளங்கின ஒருவன நீங்கள் அவன மாட்டி விடக்கூடாது. அவன எப்படியோ எடுத்து இலங்கைக்கு அனுப்பி விடுங்கோ. அதான் நான் இந்த பதிவில சொல்ல விரும்புறது. நன்றி மக்களே! நன்றி.